ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வெஜ்ஜு பிரியாணி செய்ய போகிறேன் பாருங்கள். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் 400 கிராம். அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு பாருங்கள், இதில் சீரகம், சோம்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு 6 பல், பூண்டு ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன், தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன், கசகசா இதெல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருக்கேன். இதுதான் இந்த மசாலா பிரியாணிக்கு போடுறது. இதோட 3 ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இது ஆறுனதும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இந்த மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றினா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். பச்சை பட்டாணி அவிச்சு வச்சுருக்கேன். இது மீன் மேக்கரும் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். அதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆயில் சூடானதும் அதில் பட்டை வகை சேர்த்துக்கணும். இப்போது அதில் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட்டோட இந்த அவிச்சு வச்சுருக்க பட்டாணி, நீங்கள் என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி கேரட் மட்டும்தான் இருக்குது, அதனால் கேரட்டு, பட்டாணி, மீன் மேக்கர் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். எனக்கு இன்றைக்கி கொத்தமல்லி, புதினாலாம் இல்லை. நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கிறணும் பிரியாணிக்கு. அது இல்லாமலும் இப்படி செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். இப்போ இதில் பிரியாணி பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ அது கூட சீரகம் சோம்பு தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கிண்டி விடுவோம். இப்போ இதில் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் பாருங்கள், இந்த டம்ளரில் 2 டம்ளர் இருந்தது, 2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். நம்ம 400 கிராம் அரிசிக்கு 3.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுவேங்க. இப்போ தேங்காய் பால் 2 டம்ளர் வந்துருச்சு. அதோட இன்னும் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட இந்த மீன் மேக்கரையும் சேர்த்துருவோம். எனக்கு ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் அரிசி இதில் சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இந்த அரிசியையும் இதில் போட்டுடலாம். அரிசியெல்லாம் போட்டாச்சு, போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இது ஒரு கரெக்டாக 20 நிமிஷங்க. 20 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி இருக்குது. லைட்டாக அப்படி எடுத்து விடுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகணுங்க. அரிசி கொஞ்சம் இன்னும் வேகணும். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. நல்லா பொல பொலன்னு இருக்குது பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. சூப்பரான வெஜ்ஜு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு சைடிஷாக பாருங்கள், ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன்.
ஆனியனில் பச்சை மிளகா போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கேங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.